சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது அவைத்தலைவர் வழிகாட்டுதலை மதிக்காமல் அவை நடவடிக்கை சீர்குலைத்ததாக 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது குளிர்கால கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சஸ்பெண்ட் செய்திருந்த நிலையில் அதற்கு தொடர்ச்சியாகவே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இது மக்கள் விரோத செயல் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்பி கனிமொழி உட்பட திமுக எம்பிக்கள் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக 15 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது மற்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உணர்வை குலைக்கும்படி நடந்து கொண்டதாக ஏற்கனவே விமர்சனங்கள் என்பது எழப்பட்டிருந்தது. குறிப்பாக இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். 2 நாட்களாக நாடாளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக அடுத்து வரக்கூடிய தினங்களில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம், அதே போல நாடாளுமன்றத்தில் உள்ளே அனுமதித்தால் அதற்கு பிறகாக என்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கலாம் என்பது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக குளிர்கால கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தொடர்பாக தற்பொழுது திமுக எம்பிக்கள் கனிமொழி உட்பட எம்பிக்கள் தற்பொழுது முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.